சில விஷயங்கள் வாழ்க்கையில யாருக்கும் காரணம் இல்லாம நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கிறதும் அப்படித்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குங்க. சமீப நாட்களா உங்க மனசு ஏதோ சொல்ல முயற்சிக்குது. சில பதில்கள தேடுறீங்க. இது எங்க போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கான விளக்கம் இங்க தொடங்குதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவா போற மாரி தோன்றலாம். ஆனா அது நின்னு போயிடலங்க. அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்குங்க. பரமசிவனின் சக்தி உங்கள பாதுகாக்குதுங்க. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி வெளிச்சத்துக்கு தான் வழிகாட்டுங்க. அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நேரம் உங்க பக்கம் திரும்ப போகுதுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. எல்லோருக்கும் வணக்கம்ங்க. 12 ராசிகளின் பயணத்துல மற்றவர்கள் கவனிக்க தவறும் மிக சிறிய விஷயங்களையும் நுணுக்கமாக கவனிக்கும் ஒரு ராசியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம்ங்க. ஆமாங்க, அந்த ராசி கன்னிங்க. கன்னி ராசிக்காரர்களிடம் நீங்க எதையும் மறைக்க முடியாதுங்க. ஏனென்றால் நீங்க செய்யும் ஒரு சின்ன கண் அசைவை கூட அவர்கள் ஒரு பெரிய துப்பு போல கவனித்து கொண்டிருப்பாங்கங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? உலகத்துல எத்தனையோ ராசிகள் இருக்கலாமுங்க. ஆனா ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பே அதில் வரப்போகும் அத்தனை சிக்கல்களையும் முன்கூட்டியே கணக்கிடும் அந்த துல்லியமான புத்தி கன்னிராசியினருக்கு பிறப்பிலேயே இருக்குதுங்க. இதைத்தான் சித்தர்கள் கன்னிராசியின் விமர்சன ஞானக்கண் அப்படின்னு சொல்றாங்க. சிம்மத்தின் ஞானக்கண் அதிகாரத்தை பார்க்கும். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்க போகும் இந்த கன்னிராசியின் 3வது கண் ஒருவரின் நேர்மையையும் மற்றும் ஒரு விஷயத்துல இருக்கும் குறைகளையும் பார்க்குங்க. ஆமாம் நண்பர்களே, ஒரு நபர் உங்க முன்னால வந்து எப்பேற்பட்ட அலங்காரமான வார்த்தைகளை பேசினாலும் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கும் உண்மைத்தன்மையை உங்கள் அந்த துல்லியமான கண் ஒரு நொடியில தரம் பிரித்து எடுத்து விடுங்க. உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக திட்டமிட்டு ஒரு பொய்யை சொல்ல தொடங்குறாருன்னு வச்சுக்கொள்வோம்ங்க. மற்றவர்கள் எல்லாம் அவரின் கதையை கேட்டு ரசிப்பாங்க. ஆனா ஒரு கன்னிராசிக்காரர் மட்டும் அவர் சொல்லும் கதையில் இருக்கும் தர்க்க ரீதியான லாஜிக் கோட்டைகளை தேடுவாருங்க. ஏன்னா கன்னி என்பது மண் தத்துவம்ங்க. மண்ணுக்கு தெரியும் எது விதை எது கல்னு. இவன் பேச்சுல ஒழுங்கு இருக்கிறது ஆனா நேர்மை இல்லைன்னு இவர்களின் ஆழ்மனம் உடனே எச்சரிக்குங்க. இது ஏதோ சந்தேகம் கிடையாது நண்பர்களே. இது கன்னிராசிக்கு வித்தகக்காரனான புதன் பகவான் வழங்கிய ஒரு மிகப்பெரிய வரம்ங்க. புதன் என்றால் அறிவு மட்டுமல்ல, அது ஒரு நுணுக்கமான கலைங்க. இவர்களின் ஒரு முகம் ஒரு நல்ல வேலையாளாக தெரியுங்க. ஆனா இவர்களின் இன்னொரு முகம் உலகத்தையே எடைபோடும் ஒரு தலைச்சிறந்த விமர்சகரா இருக்குங்க. ஆனா இவ்வளவு துல்லியமான ஆற்றல் கொண்ட கன்னிராசிக்காரர்கள் சில நேரங்கள்ல தங்களின் அந்த அதீத கவலையாலும் மற்றும் பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற எண்ணத்தாலும் குழம்பி போகிறார்கள். அது ஏன்? இவர்களின் இந்த தீர்க்கமான ஆய்வு திறனை எப்படி இன்னும் 100 மடங்கு கூர்மையாக்குவது? உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் உங்களை உண்மையிலேயே மதிக்கிறாரா அல்லது உங்கள் உழைப்பை சுரண்ட நினைக்கிறாரா என்பதை ஒரு நொடியில் கண்டுபிடிப்பது எப்படி? இந்த 30 நிமிட காணொளியில கன்னிராசியின் அந்த மர்மமான விமர்சனை ஞானக்கண்ணை பற்றியும் சித்தர்கள் மறைத்து வைத்த புதன் ரகசியங்களை பத்தியும் விரிவா பார்க்க போறோம்ங்க. நீங்க ஒரு கன்னிராசியா இருந்தா உங்களுக்குள்ளேயே உறங்கி கொண்டிருக்கும் அந்த அபூர்வமான புத்திசாலித்தனத்தை பத்தி தெரிந்து கொள்ள இந்த காணொளியை ஒரு நொடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. வாங்க கன்னியின் அந்த துல்லியமான ரகசிய உலகத்துக்குள்ள போலாம்ங்க. கன்னியின் மண் தத்துவம் மற்றும் புதனின் துல்லியமான ஆய்வு புத்திங்க. நண்பர்களே, கன்னிராசியின் அந்த அசாத்தியமான அறிவுத்திறனுக்கு பின்னால் இருக்கும் ரகசியங்களை இப்போது நாம் கொஞ்சம் ஆழமா ஆராய்வோம்ங்க. 12 ராசிகளிலேயே கன்னி என்பது மண்ங்க. எர்த் எலிமெண்ட் தத்துவம் கொண்ட ராசிங்க. மண் எப்படி எதையும் உள்வாங்கி அதிலிருந்து ஒரு உயிரை உருவாக்குமோ அது போலதான் கன்னிராசிக்காரர்களின் மூளையுங்க. மண் தத்துவம் யதார்த்தமான பார்வை. கன்னி என்பது ஒரு நிலையான மண் தத்துவங்க. மற்ற ராசிகள் கற்பனை உலகில சஞ்சரிக்கும் போது கன்னிராசிக்காரர்கள் மட்டும் தரைத்தளத்துல நின்று யதார்த்தத்தை பார்ப்பாங்க. இவர்களின் அந்த விமர்சன ஞானக்கண் ஒரு விஷயத்தின் மேலோட்டமான கவர்ச்சியை பார்க்காதுங்க. அதன் வேர் வர சென்று உண்மையை ஆராயும். மண்ணுக்குள்ள இருக்கும் வைரத்தை எப்படி கண்டுபிடிப்பார்களோ அப்படி ஒரு மனிதனின் குணத்திற்குள்ள ஒளிந்திருக்கும் கள்ளத்தனத்தை இவர்களின் புத்தி தோண்டி எடுத்துடுங்க. இவன் பேச்சு அழகாக இருக்கிறது ஆனா செயல் யதார்த்தமா இல்லையேன்னு இவர்களின் ஆழ்மனம் ஒரு தரக்கட்டுப்பாடு அதிகாரி போல எச்சரிக்குங்க. 2வது புதன் பகவான் வழங்கும் பகுப்பாய்வு விசை. கன்னிராசிக்கு அதிபதி புத்திகாரகனான புதன் பகவானுங்க. மிதுனத்தில் புதன் வேகத்தை கொடுத்தார் என்றால் கன்னியில் அவர் விவேகத்தையும் நேர்த்தியும் கொடுக்கிறாருங்க. இவர்களின் மூளை ஒரு மைக்ரோஸ்கோப் போல செயல்படுங்க. மற்றவர்கள் ஒரு பெரிய ஓவியத்தை பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்கள் மட்டும் அந்த ஓவியத்துல இருக்கும் ஒரு சிறு புள்ளிய அல்லது பிழைய கவனிப்பாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவர்கள் பதற்றம் அடைவாங்க. ஆனா கன்னிராசினர் அதை சிறு சிறு துண்டுகளா பிரித்து எங்கே தவறு நடந்தது என்பதை துல்லியமா கண்டுபிடிப்பாங்க. அந்த துல்லியத்துலதான் இவர்களின் ஞானக்கண் மகா சக்தியா மாறுதுங்க. 3வது ஒழுங்கு மற்றும் நேர்த்தி எனும் கன்னிராசினருக்கு பிறப்பிலேயே ஒரு ஒழுங்கு இருக்குங்க. இவர்கள் எதையும் அரைகுறையா செய்ய மாட்டாங்க. இதனாலதான் இவர்களின் ஞானக்கண் ஒருவரை பார்க்கும் போது இவன் சொல்லும் விஷயத்துல ஒரு ஒழுங்கு இருக்கிறதா அல்லது முன்னுக்கு பின் முரணா பேசுறானான்னு எடை போடுங்க. இவர்களின் அந்த ஆய்வுக்கண் ஒருவனின் பேச்சில் இருக்கும் சிறு பிழையை கூட பிடித்திடுங்க. மற்றவர்களின் ஏமாந்த பிறகே ஐயோன்னு வருத்தப்படுவாங்க. ஆனா கன்னிராசினர் ஏமாறுவதற்கு முன்னரே அந்த நபரின் நம்பகத்தன்மையை 1000 கேள்விகள் கேட்டு உறுதி செய்து விடுவாங்கங்க.
4வது குறைகளை கண்டறிந்து சரி செய்யும் கலைங்க. கன்னிராசினருக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்குதுங்க. ஒரு இயந்திரத்துல ஒரு சிறு ஸ்க்ரூ தளர்வாக இருந்தால் கூட இவர்களின் கண்கள் அதை கண்டுபிடித்து விடுங்க. அதே போலதான் மனித உறவுகளிலும் ஒருவன் உங்களிடம் வந்து மிக விசுவாசமா நடிப்பாங்க. ஆனா அவன் சொல்லும் ஒரு சிறு பொய் உங்கள் காதுகள்ல ஒரு எச்சரிக்கை மணியை ஒலிக்குங்க. இவன் ஏதோ ஒன்றை மறைக்கிறான், இவன் கணக்கு சரியாக வரவில்லையேன்னு உங்க உள்ளுணர்வு ஒரு கணக்காளரை போல எச்சரிக்குங்க. 5வது சேவையின் ஊடக பார்க்கும் உண்மைங்க. கன்னிராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசிங்க. இது சேவை மற்றும் மருத்துவத்திற்குரிய இடம் என்பதால இவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவும் குணம் அதிகம்ங்க. ஆனா அந்த உதவியை பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்ற பார்க்கும் நரிகளை உங்கள் ஞானக்கண்ணுடனே அடையாளம் காணுங்க. நீங்க யாருக்கு உதவினாலும் அவர்களின் தகுதி என்ன என்பதை உங்கள் புத்தி ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்குங்க. அந்த பகுப்பாய்வு திறன் தான் கண்ணியின் அத்தனை ரகசியங்களுக்கும் சாவிங்க. நண்பர்களே, உங்கள் ஆய்வுத்திறன் என்பது ஒரு மிகப்பெரிய பலம்ங்க. ஆனா எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கும் அந்த குணம் சில நேரங்கள்ல உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கலாம்ங்க. உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக திட்டமிட்டு நடித்து அதை உங்கள் கூர்மையான புத்தியால நீங்க ஒரு சிறு ஆதாரத்தை வைத்து பிடித்த அனுபவம் உண்டா? இவன் பேச்சுல இந்த விஷயம் மட்டும் இடிக்கிறதேன்னு நீங்க கண்டுபிடித்த அந்த தருணத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில பகிருங்க. ஏன்னா உங்க துல்லியம் தான் உங்களின் அடையாளம்ங்க. சித்தர்கள் கூறும் புத்தி நுணுக்கம் கன்னிராசியின் அந்த ரகசிய பயிற்சிகள். நண்பர்களே, இப்போது நாம் இந்த தேடலில் மிக முக்கியமான அந்த ரகசியமான ஆன்மீக பகுதிக்கு வந்திருக்கிறோம்ங்க. கன்னிராசினருக்கு பிறப்பிலேயே எதையும் நுணுக்கமா பார்க்கும் ஆய்வு புத்தி இருந்தாலும் அதை எப்படி ஒரு மகா சக்தியா மாற்றி மற்றவர்கள் கவனிக்க தவறும் பிரபஞ்ச ரகசியங்களை அறிவதுன்னு தெரியாம பலரும் தவிக்கிறாங்க. சித்தர்கள் தங்கள் ஏடுகளிலே கன்னிராசினருக்காக சில அபூர்வ ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறாங்கங்க. அது என்னன்னு இப்போது விரிவா பார்ப்போங்க. விசுத்தி மற்றும் ஆக்ஞ சக்னத்தின் இணைப்பு. நமது உடலில் இருக்கும் தொண்டை பகுதி விசுத்தி மற்றும் நெற்றி பகுதி ஆக்ஞான் ஆகிய இரண்டுக்கும் கன்னிராசினரிடம் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. கன்னிராசி என்பது புதனின் ஆதிக்கம் பெற்றதுங்க. புதன் என்றால் தகவல் தொடர்பு மற்றும் பகுத்தறிவுங்க. சித்தர்கள் சொல்கிறார்கள், கூர்ந்து கவனிப்பவனுக்கு உண்மைகள் வசப்படுங்க. கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுது தேவையற்ற மனக்கவலைகளை விட்டுட்டு ஒரு விஷயத்துல முழுமையா தங்களை ஈடுபடுத்துகிறார்களோ அப்போது அவர்களின் அந்த விமர்சன ஞானக்கண் விழித்துக் கொள்ளுங்க. நீங்க கவனித்து பார்த்தா தெரியும், நீங்க அமைதியா ஒரு வேலையை செய்யும் போது உங்க மூளை மிக துல்லியமான முடிவுகளை தருங்க. அது உங்கள் ஞானக்கண் வேலை செய்யும் விதம்ங்க. நிலத்தத்துவம் மற்றும் உடல் கட்டுக்கோப்பு. சித்தர்கள் கன்னிராசியினரை மண் தத்துவத்தின் காவலர்கள்னு என்கிறாங்கங்க. நமது உடல்ல இருக்கும் எலும்புகள் மற்றும் தசை நார்களின் உறுதிக்கு இந்த தத்துவம் ரொம்ப முக்கியம்ங்க. கன்னிராசினர் தங்களின் உடல்நிலையை சீராக வைத்திருக்கும் போது அவர்களின் மனமும் ஒரு மைக்ரோஸ்கோப் போல துல்லியமா மாறுங்க. உங்களுக்கு ஒரு நபரை பார்த்து சந்தேகம் வரும்போது அல்லது ஒரு முக்கியமான தரவு குறித்து முடிவெடுக்கும் போது உங்கள் உடலின் அசைவுகளை கவனியுங்க. கன்னிராசினருக்கு ஒரு உண்மை தெரிய வரும்போது அவர்களின் முதுகெலும்புல ஒரு விதமான தெளிவு பிறக்குங்க. இந்த பயிற்சியை சரியாக செய்தால் ஒரு கணக்கிலோ அல்லது ஒரு பேச்சிலோ இருக்கும் மிக சிறிய பிழையை கூட உங்களால் ஒரு நொடியில் அடையாளம் கண்டுபிடிக்கலாமுங்க. துல்லிய ஞானம் தரும் ரகசிய பயிற்சி. சித்தர்கள் கன்னிராசினருக்கு ஒரு முக்கியமான தியான முறையை சொல்றாங்க. இது உங்க சிதறி போகும் கவலைகளை ஒருமுகப்படுத்தி உங்கள் ஆய்வுத்திறனை தூண்டுங்க. நிழற்பட தியான பயிற்சி. கன்னிராசிக்கு உகந்த நிறம் அடர்பச்சை மற்றும் சாம்பல் நிறம்ங்க. ஒரு தூய்மையான வெள்ளத்தாள்ல ஒரு கருப்பு புள்ளியை வரைந்து அதை 5 நிமிடங்கள் இமைக்காம பாருங்க. உங்க கவனம் எப்போது அந்த புள்ளியில் குவிகிறதோ அப்போது உங்க மூளையில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் மறைந்து துல்லியமான அறிவு விழித்துக் கொள்ளுங்க. இந்த பயிற்சி உங்கள் கண்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு சக்தியை தருங்க. நீங்க ஒருவரை பார்த்தாலே அவரின் மன ஓட்டத்தை உங்கள் புத்தி ஒரு காகிதத்தை எழுது போல படித்து விடுங்க. ஒழுக்கத்தை ஞானமா மாற்றும் வித்தை. கன்னிராசினருக்கு சுத்தம் மற்றும் ஒழுங்கு என்பது மிக முக்கியம்ங்க. ஆனா சித்தர்கள் சொல்வது என்னன்னா, புற தூய்மையை விட அகத்தூய்மையே ஞானத்தை தருங்க. நீங்க ஒரு விஷயத்தை விமர்சனம் செய்யும் முன் உங்கள் மனதில் இருக்கும் விருப்பு வெறுப்புகளை ஓரம் வைத்துட்டு அதை ஒரு சாட்சியா நின்று பாருங்க. அப்பொழுது உங்கள் விமர்சன ஞானக்கண் அந்த பொருளின் அல்லது அந்த மனிதனின் உண்மையான தகுதியை சரிபார்க்குங்க. இதுதான் கண்ணின் ரகசிய பலம்ங்க. மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் குறைவாக தெரியும், ஆனா உங்களுக்கு அது அந்த பிரச்சனையை தீர்க்கும் சாவியா மாறுங்க. இந்த திறமை தான் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராகவும் தணிக்கையாளராகவும் மாற்றுதுங்க. நரம்பு மண்டலம் மற்றும் உணவு ரகசியம். புதன் நரம்புகளுக்கு அதிபதி என்பதால கன்னிராசியினர் அதிகப்படியான கவலையில் இருக்கும்போது அவர்களின் அந்த ஆய்வு புத்து மழுங்கி விடுங்க. சித்தர்கள் இதற்காக பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளை அதிகம் உண்ண சொல்றாங்க. இது உங்க மூளையில் இருக்கும் செல்களை குளிர்ச்சியாக்கி உங்கள் சிந்தனையை தெளிவாக்குங்க. மனம் அமைதியானால் மட்டுமே உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் நுட்பமான செய்திகளை உங்களால கேட்க முடியுங்க. நண்பர்களே, கன்னிராசினர் பல நேரங்கள்ல தங்களை தாங்களே ஒரு சாதாரண வேலையாளலா நினைச்சு கொள்றாங்க. ஆனா உங்கள் புத்தி ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்தையே வழிநடத்தும் வலிமை கொண்டதுங்க. உங்களுக்கு முன்னால நடக்கும் கணக்கு தில்லுமுள்ளுகளை அல்லது ஒருவரின் பொய் புகார்களை உங்கள் புத்தி ஒரு சிறு ஆதாரத்தை வைத்து
வைத்து கண்டுபிடித்த அனுபவம் இருக்குதுங்களா? இங்க ஏதோ தவறு இருக்கிறதுன்னு உங்கள் ஆழ்மனம் சொன்னது அப்படியே பழுத்திருக்கிறதா? அந்த அதிசயமான சம்பவத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா இது வெறும் ஜோதிடம் அல்லங்க. இது உங்களுக்குள் இருக்கும் துல்லிய அறிவியலுங்க. துரோகிகளையும் போலி வேடதாரிகளையும் அடையாளம் காண கன்னிராசிக்கான 5 ரகசிய அடையாளங்கள். நண்பர்களே, இப்போது நம் கன்னிராசியின் அந்த விமர்சன ஞான கண்ணின் உச்சகட்டமான இடத்திற்கு வந்திருக்கிறோமுங்க. உங்க முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் உங்களை உண்மையிலே மதிக்கிறாரா அல்லது உங்கள் உழைப்பையும் நேரத்தையும் திருட பார்க்கிறாரா என்பதை உங்கள் புத்தி எப்படி 5 வழிகள்ல உங்களுக்கு தெரியப்படுத்தணும் பார்க்கலாங்களா? இதை நீங்க கவனித்தாலே போதுங்க. எப்பேற்பட்ட ஏமாற்றக்காரனிடமிருந்தும் நீங்க தப்பித்து விடலாம்ங்க. விவரங்கள்ல இருக்கும் முரண்பாடுகளை பிடித்தல் கன்னிராசினருக்கு பிறப்பிலேயே ஒரு விஷயத்த மிக நுணுக்கமா கவனிக்கும் ஆற்றல் இருக்குதுங்க. ஒரு நபர் உங்களிடம் ஒரு கதையை சொல்லும் போது அவர் சொல்லும் பெரிய விஷயங்களை விட அவர் சொல்லும் அந்த சின்ன சின்ன விவரங்களை உங்க மூளை ஒரு ஸ்கேனர் போல பதிவு செய்யுங்க. ஒரு வாரம் கழித்து அவர் அதே கதையை சொல்லும் போது அதில் ஒரு சிறு விபரத்தை மாற்றினால் கூட உங்கள் துல்லிய ஞானக்கன் அதை கண்டுபிடித்து விடுங்க. ஆண்டு ஒரு விவரத்தை சொன்னா இன்னைக்கு ஏன் அது மாறுது அப்படின்னு உங்க புத்தி உடனே கணக்கு போட தொடங்குங்க. இந்த சின்ன முரண்பாடுதான் துரோகத்தின் முதல் புள்ளிங்க. உடல் மொழியில இருக்கும் நேர்த்தியின்மை புதன் பகவான் நரம்பு மண்டலத்திற்கு அதிபதி என்பதால ஒரு நபர் உங்களிடம் பொய் சொல்லும் போது அவரின் நரம்புகள்ல ஏற்படும் அந்த மிகச்சிறிய பதற்றத்தை கன்னிராசினரால உணர முடியுங்க. அவர் பேசும்போது கைகளை தேய்ப்பது, கால்களை ஆட்டுவது அல்லது தர்க்க ரீதியா பேச முடியாம தடுமாறுவது போன்ற மாற்றங்கள் உங்க கண்களுக்கு தப்பிக்க முடியாதுங்க. இவர்களின் அந்த ஆய்வு கண் எதிரில் இருப்பவரின் கண்கள் அலைப்பாய்வதை வைத்து அவர் எதையோ மறைக்கிறார் என்பதை துல்லியமா கணித்து விடுங்க. இவன் பேச்சுல ஒழுங்கு இருக்கிறது, ஆனால் உடலில் ஒரு பதற்றம் இருக்கிறதுன்னு உங்க ஆழ்மனம் எச்சரிக்குங்க. அளவுக்கு அதிகமான நற்பண்பு, நடிப்பு கன்னிராசினர் யதார்த்தமானவர்கள்ங்க. ஒரு நபர் உங்களிடம் அளவுக்கு அதிகமா தன்னை ஒரு உத்தமர் போலவோ அல்லது மிக தூய்மையானவர் போலவோ காட்டிக்கொள்ள முயல்கிறார்னா உங்கள் புத்தி உடனே உஷாராகிடுங்க. இந்த உலகத்துல இவ்வளவு குறையில்லாத மனிதன் இருக்க முடியாது, இவன் ஏன் இவ்வளவு தூரம் நடிக்கிறான்னு உங்க விமர்சனக்கண் அவர் ஆராய தொடங்குங்க. அவரின் அந்த போலி முகமூடிக்கு பின்னால இருக்கும் சுயநலத்தை உங்கள் புத்தி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் போல பிரித்தெடுத்து விடுங்க. தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட பேச்சுகள். கன்னிராசினருக்கு லாஜிக் என்பது மிக முக்கியங்க. ஒருவர் உங்களிடம் ஒரு திட்டத்தை பத்தி பேசும்போது அதுல ஒரு தெளிவான கணக்கா அல்லது ஒழுங்கோ இல்லைன்னா உங்க ஞானக்கண் உடனே அதை நிராகரிக்குங்க. இந்த கணக்கு இடிக்கிறதே, இது எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கும் ஒரு நுணுக்கமான கேள்விக்கு அவரிடம் பதில் இல்லைன்னா அவர் உங்களை ஏமாற்றுகிறாருன்னு அர்த்தம்ங்க. சிம்மத்தை போல நீங்க கர்ஜிக்க மாட்டீங்க, ஆனா உங்க ஒரு சிறு கேள்வி எதிரில் இருப்பவரின் பொய்க்கோட்டையை சரித்து விடுங்க. கால நேரத்தை கடைபிடிக்காத அலட்சியம். கன்னிராசினருக்கு காலம் தவறாமை மற்றும் ஒழுக்கம் மிக முக்கியம்ங்க. ஒரு நபர் உங்களிடம் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை மிக சாதாரணமா அலட்சியப்படுத்துகிறார் அல்லது நேரத்தை மதிக்கவில்லைன்னா உங்கள் ஞானக்கண் அவரை தகுதியிட்டவர்னு முத்திர குத்திடுங்க. நேரத்தை மதிக்காதவன் நேர்மையும் மதிக்க மாட்டான் என்பது உங்கள் ஆழ்மனதின் கணிப்புங்க. அந்த நபர் உங்கள் உழைப்பை பயன்படுத்தி கொண்டு தனக்கு லாபம் தேடுபவராய் இருப்பார் என்பதை உங்கள் விமர்சன கண் முன்கூட்டியே காட்டிவிடுங்க. நண்பர்களே, கன்னிராசிக்காரர்கள் ஏமாறுவது அவர்களின் அறியாமையால் கிடையாதுங்க, அவர்களின் மன்னிக்க தெரிந்த குணத்தாலும் மற்றும் சரியாகிவிடுங்கிற அந்த நம்பிக்கையாலும் தாங்க. ஒரு நபர் தவறானவர்னு உங்கள் ஞானக்கண் ஒரு முறை சுட்டி காட்டிவிட்டா அவருக்கு தயவு செய்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. உங்கள் புத்தி என்பது ஒரு கூர்மையான கத்திங்க, அதை உங்களை பாதுகாத்து கொள்ள பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையில யாராவது ஒருவர் மிக துல்லியமா திட்டமிட்டு உங்களை ஏமாற்ற முயன்று அதை உங்களை ஒரு சின்ன சந்தேகம் அல்லது ஒரு சின்ன ஆதாரத்தின் மூலம் நீங்கள் முறியடித்த அனுபவம் உண்டா? இங்கே ஏதோ ஒரு விபரம் அடிக்கிறதே என்று நீங்கள் கண்டுபிடித்த அந்த ஆச்சரியமான தருணத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா கன்னிராசினரை அந்த நுணுக்கமான பார்வையிலிருந்து எவருமே தப்பிக்க முடியாதுங்க. கன்னிராசியின் மறைமுக பலவீனங்களும் அந்த துல்லிய சக்தியை பாதுகாக்கும் ரகசியங்களும். நண்பர்களே, இதுவரை நாம் கன்னிராசியின் அசாத்தியமான பகுப்பாய்வு திறன் மற்றும் அந்த விமர்சன ஞானக்கண்ணின் சிறப்புகளை பார்த்தோங்க. ஆனா ஒரு கூர்மையான கத்தி அதிகமாக பயன்படுத்தப்பட்டா அதன் முனை மழுங்கிவிடும் அல்லவா? அதே போலதான் கன்னிராசியினிடம் இருக்கும் சில இயல்பான குணங்கள் அவர்களின் அந்த மகா சக்தியை சிதைத்து விடுங்க. அந்த பலவீனங்கள் என்ன, அவற்றை எப்படி முறியடிப்பது? அதீத கவலை மற்றும் மன அழுத்தம். கன்னிராசினரின் மிகப்பெரிய பலமே அவர்களின் புத்தி தாங்க. ஆனா அதுவே சில நேரங்கள்ல பலவீனமாகவும் மாறிடுங்க. ஒரு சிறிய தவறு நடந்தா கூட அதை நினைத்து நீங்க மணிக்கணக்கா நாட்கணக்கா வருத்தப்படுவீங்க. ஏன் இப்படி நடந்தது, இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமேன்னு உங்க மூளை ஓயாம உங்களை நீங்களே விமர்சனம் செய்து கொண்டே இருக்குங்க. இந்த அதீத சிந்தனை உங்கள் ஞானக்கண்ணை தெளிவுபடுத்தாதுங்க, மாறாக அதை குழப்பிடுங்க. மனம் எப்போது கவலையில் இருக்கிறதோ அப்போது உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் செய்திகள் உங்களுக்கு கேட்காம போயிடுங்க. பர்ஃபெக்ஷன் எனும் பிடிவாதம், எல்லாமே துல்லியமா இருக்க வேண்டும், எல்லாமே சரியாக நடக்க வேண்டுங்கிற உங்கள் எதிர்பார்ப்பு உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் விரிசலை உண்டாக்கலாமுங்க. மற்றவர்களிடம் இருக்கும் சிறு குறைகளை உங்களால தாங்கிக் கொள்ள முடியாதுங்க. இதனால மற்றவர்களை விட நீங்க அதிக வேலையை உங்க தலைமையில் இழுத்து போட்டு கொள்ளாதீங்க.
இந்த அதிகப்படியான வேலைப்பளு உங்கள் மூளையை சோர்வடைய செய்யுங்க. சோர்வடைந்த மூளையால துரோகிகளின் சூழ்ச்சிகளை கவனிக்க முடியாம போய்விடலாமுங்க. தேவையற்ற விமர்சனங்கள் மற்றும் சந்தேகம் உங்கள் ஞானக்கண் குறைகளை கண்டுபிடிப்பதில் வல்லதுங்க. ஆனா சில நேரங்கள்ல தேவையற்ற இடங்கள்ல நீங்க குறை சொல்ல தொடங்கும் போது நல்ல மனிதர்கள் கூட உங்களிடமிருந்து விலக வாய்ப்புண்டுங்க. எதையுமே தர்க்க ரீதியா மட்டுமே பார்த்தா சில நேரங்கள்ல உணர்வுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க தவறி விடுவீங்க. சந்தேகம் என்பது ஒரு கவசம்ங்க. ஆனா அதுவே ஒரு சுவரா மாறி உங்களை தனிமைப்படுத்த விட்டு விடாதீங்க. உங்கள் துல்லிய சக்தியை பாதுகாத்து வளர்ப்பது எப்படி? உங்கள் அந்த விமர்சன ஞானக்கண் எப்போதும் ஒரு மைக்ரோஸ்கோப் போல துல்லியமா இருக்கணும்னு நீங்க இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கணுங்க. முதலாவதா மௌனம் மற்றும் தியானம்ங்க. புதன் பகவானின் அம்சம் கொண்ட உங்களுக்கு உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுப்பது ரொம்பவும் முக்கியம்ங்க. தினமும் 15 நிமிடங்கள் அமைதியா கண்களை மூடி அமருங்க. உங்கள் எண்ணங்கள் ஓடுவதை ஒரு சாட்சியா நின்று கவனியுங்க. எப்போது உங்கள் மனதின் இரைச்சல் குறைகிறதோ அப்போதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உங்கள் ஞானக்கண்ணிற்கு புலப்படுங்க. அமைதியான மனமே மிக சிறந்த ஆய்வகம்ங்க. 2வதா இயற்கையோடு இணைந்திருத்தல். மண் தத்துவம் கொண்ட உங்களுக்கு செடி கொடிகளுடன் நேரம் செலவிடுவது ஒரு மிகப்பெரிய மருந்துங்க. உங்கள் கைகளால மண்ணை தொட்டு வேலை செய்வது அல்லது வெறும் காலால புல்வெளியில நடப்பது உங்க உடல்ல இருக்கும் அதிகப்படியான மின்காந்த அலைகளை சீராக்குமுங்க. இது உங்கள் நரம்பு மண்டலத்தை குளிர்ச்சியாக்கி உங்கள் சிந்தனையை தெளிவாக்குமுங்க. 3வதா நேர்மறை பார்வையை வளர்த்தலுங்க. குறைகளை தேடும் உங்கள் கண்ணிற்கு நிறைகளையும் தேட கற்றுக் கொடுங்க. ஒரு விஷயத்துல என்ன தவறு இருக்குதுன்னு பார்ப்பதோடு அதில் என்ன நல்லது இருக்குதுங்கிறத கவனிங்க. இந்த சமநிலையான பார்வை தான் உங்களை ஒரு சிறந்த தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் மாற்றுங்க. அப்போதுதான் உங்கள் விமர்சனம் மற்றவர்களை காயப்படுத்தாம அவர்களை மேம்படுத்துங்க. 4வதா பச்சை நிறம் மற்றும் புதன் வழிபாடுங்க. புதன் பகவானுக்கு உகந்த பச்சை நிறத்தை உங்கள் சுற்றுப்புறத்துல அதிகமா பயன்படுத்துங்க. இது உங்கள் மூளை செல்களை பாதுகாக்குங்க. புதன்கிழமைகள்ல விஷ்ணு சகஸ்கர நாமம் கேட்பது அல்லது பெருமாளை வழிபடுவது உங்கள் புத்தி திறனை ஆன்மீக ரீதியா மேன்மைப்படுத்துங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையாகவும் தர்மத்தின் பக்கமும் நிற்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் துல்லிய ஞானக்கண் பிரகாசிக்குங்க. நண்பர்களே, கன்னிராசினர் இந்த பூமியின் தூண்கள் போன்றவர்கள். உங்கள் புத்தி என்பது மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கம்ங்க. உங்கள் அந்த திறமையை சரியான வழியில பயன்படுத்தினா நீங்க தொடாத உயரமே இல்லைங்க. வாழ்க்கையில உங்கள் துல்லியமான கணிப்பால ஒரு பெரிய விபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ நீங்க தவிர்த்த அனுபவம் இருக்குதுங்களா? இங்க ஏதோ ஒரு விவரம் சரியாக இல்லையேன்னு உங்க இதயம் சொன்னதை அப்படியே பழுத்திருக்கிறதா? அந்த ஆச்சரியமான சம்பவத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில பகிருங்க. ஏன்னா உங்க துல்லியம் தான் உங்க வெற்றிங்க. கன்னிராசியும் பெருமாளின் சக்கர தத்துவமும். நண்பர்களே, கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவானுங்க. ஆன்மீக ரீதியா புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு. பெருமாளின் கையில் இருக்கும் அந்த சுதர்சன சக்கரம் எதை குறிக்குது தெரியுமா? அது காலத்தையும் வேகத்தையும் துல்லியத்தையும் குறிக்கும் அடையாளம்ங்க. சக்கரம் எப்படி ஒரு இலக்கை மிக துல்லியமா தாக்கிவிட்டு மீண்டும் திரும்புமோ அப்படி கன்னிராசிக்காரர்களின் புத்தியும் ஒரு பிரச்சனையின் மையப்புள்ளியை சரியா கண்டுபிடிச்சு அதை தீர்த்து விட்டு திரும்புங்க. சித்தர்கள் சொல்வார்கள், கூர்மை உள்ள இடத்துல திருமால் இருப்பான் என்று. கன்னிராசினரின் கண்கள் சக்கரத்தை போன்றதுங்க. ஒரு நபர் உங்களிடம் வந்து பொய்களை அடுக்கும் போது உங்கள் கண்கள் அவரின் வார்த்தைகள்ல இருக்கும் அதிர்வுகளை அளவிடுங்க. அந்த பார்வையில இருக்கும் துல்லியம் எதிரில் இருப்பவரின் ரகசியங்களை உங்கள் முன்னால் கொண்டு வந்து கொட்டுங்க. பெருமாளின் சக்கரம் எப்படி தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்குமோ அப்படி உங்கள் விமர்சன கண் போலியானவர்களை விலக்கி உண்மையானவர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுங்க. 3வது வாழ்வியல் களங்களில் கண்ணியின் துல்லியமான ஞானக்கண்ணுங்க. களம் 1 பார்த்தீங்கன்னா நிதி மற்றும் கணக்கு வழக்குகள். நீங்கள் ஒரு வியாபாரத்திலோ அல்லது குடும்ப நிர்வாகத்திலோ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளலாமுங்க. யாரோ ஒருவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை பத்தி பேசுறாரு. மற்றவர்கள் லாபத்தை பார்ப்பாங்க. ஆனா கன்னிராசினர் மட்டும் அந்த திட்டத்துல இருக்கும் சிறு துளைகளை லூப் ஹோல்ஸ் பார்ப்பாங்கங்க. இந்த ₹1 எங்கே போனதுன்னு நீங்க கேட்கும் அந்த ஒரு சிறு கேள்வி ஒரு பெரிய மோசடியை தடுத்துடுங்க. கன்னியின் வெற்றி அவர்களின் உழைப்பை விட அவர்களின் பிழை கண்டுபிடிக்கும் திறனில தான் இருக்குதுங்க. களம் 2 பார்த்தீங்கன்னா உறவுகள் மற்றும் நம்பகத்தன்மைங்க. உறவுகள்னு வரும்போது கன்னிராசிக்காரர்கள் மிகவும் நம்பகமானவர்கள். ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சொல்லும் ஒரு சிறு பொய் கூட உங்கள் காதுகள்ல அலாரம் போல ஒலிக்குங்க. ஒருவர் உங்களிடம் பேசும்போது அவரின் கண்கள் ஒரு கணம் தடமாறினால் கூட இவன் ஏதோ மறைக்கிறான்னு உங்கள் ஆய்வு புத்தி குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க. அந்த ஒரு விவரத்தை வைத்து மொத்த உண்மையும் நீங்க தோண்டி எடுத்து விடுவீங்க. களம் 3 பார்த்தீங்கன்னா வேலை மற்றும் தொழில்நுட்பம்ங்க. நீங்க ஒரு வேலையை செய்கிறீர்கள்னா அதுல ஒரு சிறு தூசி கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. மற்றவர்கள் இது போதும்னு சொல்லும் இடத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் சரியா செய்யலாமேன்னு மெனக்கிடுவீங்க. அந்த துல்லியம் தான் உங்களை உங்கள் துறையில ஒரு நிபுணரா மாற்றுதுங்க. ஒரு இயந்திரம் பழுதானால் கூட அதன் சத்தத்தை வைத்தே எங்க கோளாறுன்னு கண்டுபிடிக்கும் அபூர்வ சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க. கன்னிராசியின் வாத பித்த உடலமைப்பும் நரம்பு மண்டல ரகசியமும். சித்த மருத்துவத்தின்படி கன்னிராசி வாதமும் பித்தமும் கலந்த உடலமைப்பு கொண்டதுங்க. மண் தத்துவ
சுபத்துவம் என்பதால உடம்பு உறுதியா தெரியும். ஆனா புதனின் ஆதிக்கம் என்பதால உங்கள் நரம்பு மண்டலம் மிகவும் மென்மையானதுங்க. இந்த நரம்பு மண்டலத்தின் வேகம் தான் உங்களுக்கு அந்த ஆய்வு புத்தியை வழங்குதுங்க. மற்றவர்கள் ஒரு விஷயத்தை மெதுவா புரிந்து கொள்ளும் போது உங்கள் நரம்புகள் அந்த தகவலை ஒரு நொடியில மூளைக்கு கொண்டு செல்லுங்க. ஆனா சித்தர்கள் ஒரு எச்சரிக்கையும் சொல்றாங்க. நீங்க அதிகமா கவலைப்படும் போது உங்கள் நரம்புகள் தளர்வடையுங்க. தினமும் காலையில வல்லாரை போன்ற மூலிகைகளை சேர்த்துக் கொள்வதும் நரம்புகளை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வதும் உங்கள் அந்த விமர்சன ஞானக்கண்ணை இன்னும் 100 மடங்கு கூர்மையாக்குங்க. உங்கள் புத்தி தெளிந்த நீரோடை போல இருந்தா உலகத்தின் எந்த மாயையும் உங்கள் முன்னால நிற்க முடியாதுங்க. அந்த தெளிவுதான் கன்னியின் மகாசக்திங்க. நண்பர்களே, நாம் இப்போது கன்னிராசியின் அந்த நுணுக்கமான அறிவியல் பூர்வமான பயணத்தின் இறுதி தருணத்திற்கு வந்திருக்கிறோம்ங்க. இதுவரை நாம் பார்த்த அத்தனை ரகசியங்களும் ஒரு மாபெரும் உண்மையைத்தான் உங்களுக்கு உறக்க சொல்லுதுங்க. கன்னிராசி என்பது வெறும் குறை சொல்லும் ராசி அல்ல. அது இந்த உலகத்துல இருக்கும் அசுத்தங்களையும் தவறுகளையும் களைந்து எல்லாவற்றையும் ஒரு நேர்த்தியான ஒழுங்குக்கு கொண்டு வர பிறந்த விமர்சையான ஞானக்கண் கொண்ட ஒரு அறிவு பொக்கிஷம்ங்க. புதன் பகவானின் செல்லப்பிள்ளையான நீங்க இந்த பூமியின் தணிக்கையாளர்கள் போன்றவர்கள். உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற ஒரு நபர் எவ்வளவுதான் திட்டமிட்டு நாடகம் ஆடினாலும் உங்கள் அந்த துல்லியமான ஆய்வு பார்வை அவர் பேச்சில் இருக்கும் சிறு பிழைய கூட ஒரு நொடியில உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. மற்றவர்கள் ஏமாற்றப்பட்ட பிறகு வருந்தும் இடத்துல நீங்க உங்கள் புத்திசாலித்தனத்தால அந்த சூழ்ச்சிகளை முன்கூட்டியே முறியடிப்பீங்க. ஆனா இந்த அசாத்தியமான அறிவுத்திறனை நீங்க எப்போதும் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் 2 முக்கியமான ரகசியங்களை உங்க மனதுல ஆழமா பதித்து கொள்ளணுங்க. ஒன்று, தேவையற்ற கவலைகளுக்கும் அதீத சிந்தனைக்கும் உங்கள் மன நிம்மதியை ஒருபோதும் பலி கொடுத்து விடாதீங்க. 2வது, மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை மட்டும் பார்க்காம அவர்களின் நிறைகளையும் அங்கீகரிக்க பழகுங்க. எப்போது நீங்க ஒரு சாட்சியா நின்று உலகத்தை கவனிக்கிறீர்களோ அப்போது இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களும் உங்க காலடியில வந்து சேருங்க. வாழ்க்கையில பல முறை நீங்க எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிப்பவர்கள் மற்றவர்களாக தவறாக பேசப்பட்டிருக்கலாமுங்க. ஆனா நினைவில் கொள்ளுங்க, ஒரு வைரத்தை செதுக்க கூர்மையான ஒளி தேவைப்படுவதை போல இந்த உலகம் சீராக இயங்க உங்கள் துல்லியமான பார்வை தேவைப்படுதுங்க. உங்கள் அந்த நேர்மையும் கடமை உணர்வும் தான் உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா மாற்றப் போகுதுங்க. இனி உங்க பாதையில யாராவது சூழ்ச்சி செய்ய துணிஞ்சா உங்க அந்த விமர்சன ஞானக்குன்னு ஒரு வழிகாட்டியா மாறி உங்களை காக்குங்க. அந்த மகாவிஷ்ணுவின் அருளாசி எப்போதும் உங்கள் மேல் ஒரு கவசமா இருக்குங்க. இந்த தகவல்கள் உங்கள் புத்திக்கு ஒரு புதிய தெளிவை தந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்கள் கூர்மையான அறிவால அல்லது அந்த சிறு ஆதாரத்தால ஒரு பொய்யை நீங்க கண்டுபிடித்த அந்த சுவாரஸ்யமான தருணத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா கன்னிராசியின் கவனத்திலிருந்து எதுவும் தப்பிக்க முடியாதுங்க. இது போன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், சித்தர்கள் மறைத்து வைத்த அறிவு ரகசியங்கள் மற்றும் நம் முன்னோர்களின் வாழ்வியல் உண்மைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மணி சின்னத்தையும் பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்க. அப்பொழுதுதான் எங்களது அடுத்தடுத்த துல்லியமான ஆன்மீக தேடல்கள் உங்கள் உடனுக்குடன் வந்து சேருங்க. தெய்வம் அந்த பரந்தாமனின் அருள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.